நண்பர்களே, ஆஸ்திரேலியாவில் பிக் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. பிக் பனானா, பெரிய வாழைப்பழத்தை வந்து பெருசாக கட்டியிருப்பாங்க. அது மாதிரி வந்து இப்போது பிக் மெரினோ அப்படிங்கிற ஆஸ்திரேலியாவில் கவுல்பர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பிக் மெரினோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது அது எங்கே இருக்குது அப்படின்னா ஹியூம் ஹைவேயில் இருக்குது. இப்போது சிட்னியிலேருந்து மெல்பர்ன் அல்லது சிட்னிலேருந்து கேன்பரா வர வழியில் பார்த்திங்கன்னா பெரிய ஹைவேயில் ஒரு 3 மாடி உயரமுள்ள ஒரு செம்மறி ஆடு பெருசாக, அது வந்து நீங்கள் போனீங்கன்னா அது உங்களையே உத்து பார்க்கும். அதுதான் பிக் மெரினோ. அதை வந்து உள்ளூர் மக்கள் எப்படி கூப்பிட்றாங்கன்னா ரேம்போ அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஏன் அதுக்கு ரேம்போ அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படிங்கும்போது, அந்த பிக் மெரினோவை பெருசாக கட்டின பிறகு அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிஷன் நடந்தது, பெயர் வைக்கும் போட்டி. அப்போ ஒரு சின்ன பையன், நேத்தன் ஹோவ் அப்படின்னு ஒரு சின்ன பையன், அவன் வந்து அந்த அப்போ வந்த ரேம்போன்னு ஒரு சினிமா படம் வந்துச்சு இல்லையா, அந்த ரேம்போ படத்தை பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகி அவன் வந்து ரேம்போன்னு வைக்கலாம் அப்படின்ட்டு எழுதி போட்டான். உடனே அந்த ஊர் மக்களும் சேர்ந்து நாதன் ஹோவ் சொன்ன அந்த ரேம்போ அப்படிங்கிறது அந்த பிக் மெரினோ அந்த செம்மறி ஆட்டுக்கு பேர் வச்சுட்டாங்க. சரி, இது யார் கட்டினா அப்படின்னு பார்த்தா ஹங்கேரி நாட்டிலிருந்து 1980 அந்த 1980களில் வந்து ஆட்டிலா மற்றும் லூயிஸ் மொஹானி, ஆட்டிலா லூயிஸ், அவங்க 2 பேரும் சகோதரர்கள். அவங்க 2 பேரும் வர்றாங்க ஆஸ்திரேலியாவுக்கு, புலம்பெயர்ந்து வர்றாங்க. சும்மா வரல, ஒரு பெரிய ஐடியாவோடு வர்றாங்க. இங்கே வந்து பல இடங்களில் சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ், நிறைய பெட்ரோல் பங்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து திறக்கிறாங்க. சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் திறக்கிறாங்க, ஆனால் ஆட்கள் வரவே இல்லை. இங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் பெட்ரோல் போடலாம், டீசல் போடலாம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு தெரியலை. அப்போ யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கவுல்பர்ன் அந்த நகரம் வந்து கம்பளி ஒரு தொழில் செய்கின்ற ஒரு பெரிய நகரம். அதனால் கம்பளி தொழிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம், படைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே ஒரு புள்ளிமல்லிட்டா அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த புள்ளிமல்லிட்டாங்கிற ஃபார்மில் இருக்கிற ஆக்சுவல் ஒரு பெரிய ரேம் ஒரு செம்மறி ஆடை கொண்டு வர்றாங்க. அதை மாடலாக வச்சு அந்த செம்மறி ஆடை உருவாக்குறாங்க. அதில் வந்து ஒயர் மெஷ்ஷு, காங்க்ரீட்டு, எஃகு ஃப்ரேம் இதெல்லாம் வச்சு போகிறாங்க. அதை கட்டுறாங்க. 6 மாதங்களில் வந்து அதை கட்டி முடிக்கிறாங்க. கட்டி முடிச்சுட்டு, ஏன்னா அவங்க யோசிக்கும்போது இந்த பிஸ்னஸை வந்து ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த ஆடை வச்சுட்டு பெருசாக கட்டினோன்னே அங்கே வந்து ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்போது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அதை வந்து 1985 செப்டம்பரில் வந்து ஒரு அங்கே அப்போ இருந்த அமைச்சர் ஜான் ப்ரவுன் அப்படிங்கிறது திறந்து வைக்கிறாரு. அப்போ 1992 வந்து அந்த இடம் வந்து ஹைவே ஆகுது, அந்த ஹியூம் ஹைவே ஆகுது. அப்போது ஹியூம் ஹைவே ஆனோன்னா அப்போ கட்டியிருக்கிற அந்த செம்மறி ஆடு அது வந்து அந்த நகரத்தை தாண்டி அந்த ஹைவே போகிறதுனால இப்போ இந்த ஊரில் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஒரு 500 to 800 மீட்டர் தூரம் இருக்குது, அதை அப்படியே எடுத்து ஒரு லோடர் லாரியில் ஏற்றி கொண்டு வராங்க, இந்த ஹியூம் இது ஹைவே கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது, மெக்டானல்ட்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கே உள்ளர நீங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த மாட்டு செம்மறி ஆட்டினுடைய உள்ளர படியெல்லாம் வச்சு, ஏன்னா 3 மாடி கட்டடம்னு சொன்னேன் இல்லையா, படியெல்லாம் வச்சு உள்ளர போகலாம். அப்போ மேலே போன பிறகு என்ன அதில் சுவாரஸ்யம் அப்படி, அது மேலே போனோடனே நீங்கள் வந்து பழைய கம்பளி செய்கிற இயந்திரங்கள், அது பழைய கண்காட்சி, அதனுடைய வரலாறு, அது எல்லாமே அதில் வந்து அங்கே உள்ளர இருக்கும். அது மொதல் மாடியில் இருக்கும். அதுக்கப்புறம் பழைய இயந்திரங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ மேலே நீங்கள் போனீங்கன்னா அந்த 2 கண்கள் இருக்குல்ல, அந்த 2 கண்கள் வழியாக வெளியில் பார்க்கலாம். அந்த கவுல்பர்ன் சமவெளியை பார்க்கலாம், அங்கே இருக்கிற அந்த ஹைவேயை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ராத்திரியில் அது பார்த்திங்கன்னா அது அப்படியே மின்னும், லைட்டு போட்டு மின்னும் அப்படியே. அப்போது அந்த கீழே வந்து என்னென்னா ஒரு கம்பளி கடை இருக்குது.
அந்த கம்பளி கடையில் கம்பளியால் ஆன டிஷர்ட்டுகள் இருக்குது, ஸ்வெட்டர்ஸ் இருக்குது, ஆட்டு தோல், அந்த யான், நிறைய க்ரீம்கள், இதெல்லாமே அங்கே நீங்கள் விரும்பினா வாங்கலாம். அந்த அங்கே போனீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிட்டு அங்கே அதெல்லாம் வாங்கிட்டு அந்த பெட்ரோல் போட்டுட்டு உள்ளே மேலே போய் அந்த வரலாறுலாம் பார்த்துட்டு அந்த மாதிரி வரலாம். ஏன் வந்து இந்த கவுல்பர்ன் அவ்வளோ ஃபேமஸ் ஆணுச்சு அப்படின்னாக்க, 1797 அதில் வந்து ஸ்பெயின்லேருந்து இந்த ஒரு 26 செம்மறி ஆடுகளை கொண்டு வர்றாங்க. ஆனால் ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி நிறைய விலங்குகள், பொருட்கள், பறவைகள் இதெல்லாமே வெவ்வேறு காரணங்களுக்காக வெளிநாடுகள்லேருந்து அவ்வப்போது கொண்டு வருவாங்க. இது வந்து ஸ்பெயினில் 26 ஆடுகளை கொண்டு வராங்க 1797. அப்போது கேப்டன் ஜான் மெக்கார்தர், அவங்க மனைவி எலிசபெத், இதுதான் வந்து கொண்டு வந்து அந்த சிட்னியில் பாரமாட்டாவில் வந்து எலிசபெத் ஃபார்ம் அப்படின்னு உண்டாக்கி அதை கொண்டு வராங்க. அப்போது அதிலிருந்து கம்பளி தொழிலை உருவாக்குறாங்க. அது பெரிய தொழிலாகுது. 1807 வந்து ஆஸ்திரேலியா கம்பளி வந்து இங்கிலாந்தில் போய் விற்கிறாங்க. இங்கேருந்து நிறைய உற்பத்தி பண்ணி அடுத்தடுத்த கப்பல் போகும் இல்லையா, அங்கே போய் விற்கிறாங்க. இப்போ அதுக்கு நிறைய விலை கிடைக்கிது, நிறைய வரவேற்பு கிடைக்கிது. அப்போ 1800களுடைய கடைசியில் வந்து ஆஸ்திரேலியா நிறைய கம்பளி ஏற்றுமதியில் பெரிய ஏற்றுமதிக்காரர்களாக ஆகிறாங்க. அப்போ கவுல்பர்ன் அந்த கம்பளி வந்து உலக புகழ் பெற்றதாக மாறுது. இப்போது அது என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, அந்த கம்பளி இழை இருக்குல்ல, அது வந்து மனித முடியை விட மிக மெல்லிய இழையாக இருக்கிறதுனால நிறைய ஸ்போர்ட்ஸு, ஃபேஷன், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வந்து தயார் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ 2026 இந்த வருஷம் இதில் எப்படி பிக் மெரினோ ரொம்ப முக்கியத்துவப்படுது அப்படின்னா, இந்த கம்பளி இருக்கு இல்லையா, இது இயற்கையானது. இது வந்து சிதையும், பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது. 85% ஆஸ்திரேலிய கம்பளியை வந்து சைனா வந்து வாங்குது. இப்போது மெரினோ, அந்த பிக் மெரினோ ஞாபகமாக 2025 என்ன பண்ணாங்கன்னா, ஆஸ்திரேலியா மின்ட் நாணயம் இருக்கு இல்லையா, காயின், அந்த நாணயம் தயார் பண்ணும்போது ஆஸ்திரேலியா அரசு வந்து பிக் மெரினோவுடைய நினைவாக ஒரு பக்கம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்டாம்ப்பு போடுறாங்க, காயினும் வந்து அதோட நினைவாக 2025 அதை வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் அங்கே போனீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு புகைப்படம் எடுக்கலாம், செல்ஃபி எடுக்கலாம். அப்புறம் உள்ளர போயிட்டு நீங்கள் போய் கவுல்பர்ன் நகரத்தினுடைய வரலாறை பார்க்கலாம். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ராக்கி ஹில் வார் மெமோரியல் லுக் அவுட் அப்படின்னு இருக்குது, பழைய சென்ட் சேவியர்ஸ் கதீட்ரல் இருக்குது, ரயில் அருங்காட்சியகம் இருக்குது. அதனால் ஒரு ஃபேமிலியாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்க ரொம்ப சுவாரஸ்யமான இடம். பக்கத்தில் வந்து பங்கோனியா நேஷ்னல் பார்க் இருக்குது. ஒரு ரோட் ட்ரிப் செய்யணும் குடும்பத்தோடு, அப்படியே ஜாலியாக போகணும் அப்படின்னு சொன்னாக்க, அதோட ஒரு ஆஸ்திரேலியாவோட வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல இடம். ஒரு பழமொழி இருக்குது, ஆனை வால் பிடித்து கரையேறலாம், ஆட்டு வாழை பிடித்து கரையேற முடியுமா? யானை வந்து பெருசாக இருக்கு இல்லையா, யானை வாழை வந்து பிடிச்சிட்டு கரையேறிடலாம். ஒரு ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சுன்னா யானை வாழை பிடிச்சி கரையேறலாம். ஆட்டு வாழை பிடிச்சி கரையேற முடியுமா அப்படின்னு. ஆனால் ஆட்டின் வாழை பிடிச்சி கரையேறினவர்கள் இந்த 2 சகோதரர்கள். அவங்க வந்து அட்டிலா அண்ட் லூயிஸ் மொஹானி, ஹங்கேரியாவிலேருந்து வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க. அதனால் மிக முக்கியமாக ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் தொழிலை வந்து எப்படி சிறப்பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாங்க. ஒரு க்ரியேட்டிவ் தாட். அப்போ ஒரு பெரிய செம்மறி, அங்கே லோக்கல் கல்ச்சரை வச்சுட்டு ஒரு செம்மறி ஆடை பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழில் மிகப்பெரிய ஒரு தொழிலாக. ஸோ ஒரு கனவு காணும்போது, ஒரு படைப்பூக்கம் இருக்கும்போது, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கும்போதோ அல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டிலா, இந்த லூயிஸ் மொஹானிட்டேருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். ரொம்ப நன்றி. ஆஸ்திரேலியாவை பற்றி அடுத்த ஒரு தொகுப்பில் நம்ம சந்திப்போம். நன்றி.